நீங்க கேக்குற கேள்விக்கு மத்தவங்க கேள்வியை விட ரொம்ப முக்கியமானதா பொதுநலன் சார்ந்ததா இருந்ததான் கண்ணாடி பதில் சொல்லும் அப்படின்னு நிபந்தனை விதிச்சாரு. முதல்ல பராக் முன்னாடி வந்து என் கஷ்டம் எப்ப தீரும்னு கேட்டாரு. கண்ணாடி மின்னியதே தவிர ஒரு பதிலும் வரல. ஏன்னா அது அவரோட சுயநலம். அடுத்து விவேக் வந்து சக்தி வாய்ந்த மந்திரம் எதுன்னு கேட்டாரு. அப்பவும் கண்ணாடி மின்ன மட்டும் செஞ்சுச்சு, பேசல. ஏன்னா அது அவரோட அதிகாரம் சம்பந்தப்பட்டது. கடைசியா ஆதித்யா வந்தாரு. தன் நண்பர்கள் கேட்ட கேள்வியையும் கண்ணாடி அமைதியா இருந்ததையும் பார்த்து அவருக்கு ஒண்ணு புரிஞ்சுது. தன்னோட சந்தோஷத்தை மட்டும் யோசிக்கிறது தப்புன்னு நினைச்சாரு. அவர் ரொம்ப அடக்கமா என் நாட்டுக்கு வரப்போற ஆபத்து என்ன, அதை நான் எப்படி தடுக்கணும் அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த கண்ணாடி பிரகாசமா மின்னுச்சு. உடனே கண்ணாடி பேச ஆரம்பிச்சிச்சு. உன்னோட கஷ்டத்துக்கு காரணமே உன்னோட சுயநலம் தான். சுயநலமா இருந்தா அதுதான் நம்ம நாட்டுக்கு வரப்போறிய பெரிய ஆபத்து. நீ மக்களுக்காக வாழ ஆரம்பிச்சா அந்த ஆபத்தை எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. ஆதித்யாவுக்கு உண்மை புரிஞ்சுது. எனக்கு மட்டும் சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறத விட மக்களுக்காக வேலை செய்யணும்னு நினைக்கும் போதுதான் நிம்மதி கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அன்னையில இருந்து அவர் ஒரு சிறந்த ராஜாவா மாறி சந்தோஷமா வாழ்ந்தாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.